நோய் கொடுத்து விழி கொடுத்து வழி நடக்கும் அன்னை தமிழிடம் என்னை ஒப்படைத்தது. அப்பாஸ் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததைக்காக நான் முதலில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய அன்பு சகோதரர் சக்தி தினகரன் அவர்களுக்கு தான். காரணம், இது 1 ஆண்டுகளுக்கு முன்பே நிகழவிருக்கிற ஒரு நிகழ்வு. காலச்சூழல் 1 ஆண்டு காலம் தள்ளி சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது நண்பர்களே. அப்படி ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியில் வர முடியாத ஒரு இயற்கை துயரிலே நிகழ்ந்தது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். எனவே இந்த நிமிடத்தில் அந்த ஒரு பொழுதில் உயிர் நீத்த அந்த 70க்கும் நாம் எல்லோரும் ஒரு நிமிடம் எழுந்து நம்முடைய பிரார்த்தனைகளை அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக நம் அமைதி நட்டை வெளிப்படுத்துவோம். நன்றி. இந்த விழா தொடங்கியதிலிருந்து நண்பர்களே நான் வியந்து போய் அமர்ந்திருக்கிறேன். காரணம், எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது. உண்மையை பேசியே திமிரு பிடித்தவன் என்ற ஒரு பட்டம் இருக்கிறது. எனக்கு கெட்ட பெயர் வாங்குவது முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கு உண்மையை பேசி. அப்படி பார்க்கும்போது இந்த மேடையில் ஒரு பொய்யை பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அதற்கான மேடையும் இது இல்லை. ஏறத்தாழ ஒரு 7000 மேடைகள் ஏறியிருக்கும். ஒரு 34 நாடுகள் கடந்து வந்திருக்கும். ஒரு 22 தமிழ் சங்கங்களில் சிறப்பு அங்கத்தினராகவும் சிறப்பு ஆலோசகர்களாகவும் இருக்கிறது. ஒரு மேடையை முழுக்க வியக்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது என் சகோதரனுக்காக சொல்லவில்லை, உங்கள் அனைவரின் ஒத்துழைப்புக்காக சொல்லுவேன். என்னை வியக்க வைக்கிறது. காரணம், முதல் வியப்பு தமிழ்தாயின் தொடங்கியது. அதற்கு முன்பு ஒரு வியப்பு, ஒரு நெறியாளரை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு நெறியாளர் இருந்து வந்தார். அப்போ அந்த பொண்ணு சொல்வதை சுருக்கமாக சொல்லிட்டு போனான். அனைவருக்கும் வருக, வணக்கம், ரொம்ப நல்லா பண்ணீங்க, நன்றி, இந்த 4 வார்த்தை வந்தால் நெறியை முடித்துக்கலாம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார். உண்மையிலே தொடர்ந்து ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து நெறியாளை செய்கிற அன்பு சகோதரரும் சகோதரியும் நல்ல தமிழும் நயமுள்ள நம்முடைய பேச்சு தமிழும் இயல் தமிழையும் வளர்ந்து அழகாக இங்கே வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். முதல் இயற்றில் ஏறத்தாழ நான் போன அநேக கல்லூரி பள்ளிகளில் தமிழ்தாய் வாழ்க்கை என்ற உடனே ஒளிபெருக்கியில் அதை ஒழிக்க செய்துவிட்டு எல்லோரும் அமைதியாக இருக்கும். ஆனால் அநேகமாக இங்கே வந்திருக்கிறவர்களும் என்னுடைய தலைமுறைகளாக தான் இருக்கிறது. ஆனால் நம்ம தலைமுறைகளில் தமிழ்தாய் வாழ்க்கையும் தேசிய கீதத்தையும் எல்லாரும் சேர்த்து பாடுவோம். அப்போ ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. பள்ளி முழுக்க, வகுப்பறை முழுக்க ஒரு குதூகலம் இருக்கும். அதை மட்டுமா நம்ம சேர்ந்து பாடுவோம், வாய்ப்பாட்டை சேர்ந்து சொல்லுவோம். ஒருத்தர் சொல்லுவான் 1 2 எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். வாய்ப்பாட்டை சங்கீதமாக சொல்லி விளையாட்டாகவே ஒரு கல்வியை பூர்த்தி கொடுத்த அந்த அனுபவங்கள் இருக்கலையா, அதை நினைக்கும் பொழுதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என் பாடல் எனக்கு நினைவு வருகிறது. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஏதோ ஒன்று தொலைத்தது போலே தானே மீண்டும் பிறந்தது போலே கண்களில் ஓரம் கண்ணீர்
எனக்கு ஞாபகம். ஏன் இதை சொல்றேன்னா, ஒளிபெருக்கிகளின் தேசிய இன்பத்திற்கு அடமான வைத்திருப்பு, ஒளிபெருக்கி பாட வேண்டிய நம்மளுடைய நாவெல்லாம் ஊமையாகி இருக்கிறது என்ற வருத்தம் எனக்கு இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு பயம் வந்துச்சு, ஒருவேளை சக்தியும் அப்படி செய்து விடுவாங்க. ஆனால் இது ஒரு கற்பிப்பு மேடை, கற்பித்தவர்களுடைய கற்பனையை நமக்கு அறிவிக்கும் மேடை என்பதை ஒளிபெருக்கியும் போட்டார், எழுத்தையும் பதிவு செய்து அங்கே நமக்கு ஒளியில காமிச்சார், திரையில காமிச்சார், நம்மளையும் சேர்ந்து பாட வச்சார். இது அற்புதமான இந்த வழிமுறை நல்ல வழிமுறையா இருக்கு. ஏன்னா தமிழ் தாய் தெரியாதவர்கள் கூட பார்த்து பாடலாம்ல. ஒன்றும் இதை கேட்டு பாடு, இல்ல பார்த்து பாடு, ஆனா பாடு அப்படிங்கிற அந்த ஒரு முதல் முயற்சிக்கு உண்மையிலேயே அன்பு சகோதரி சுதாகரையும் சரி சக்தியும் சரி நான் பாராட்ட வேண்டியிருக்கேன். அற்புதமான ஒரு. அதற்கு பிறகு இங்கே நிறைய நண்பர்கள், நிறைய என்னுடைய இளைஞர்கள் நிறைய பாடல்களுக்கு நடனம் பண்ணினார்கள். அவர்களே ரொம்ப சிறப்பாக வந்து பயிற்சி பண்ணியிருக்காங்க. அந்த பயிற்சியாளர் டான்ஸ் மாஸ்டர், நடன இயக்குநர்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாராட்டு. ஏன்னா மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் பெரியவர்கள் அல்ல, இந்த மேடையை அமைத்துக் கொடுத்தவர்களே பெரியவர்கள். நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கேன். ஏன்னா இந்த மேடையை யார் அமைச்சு கொடுத்தார் அப்படிங்கும் போது அந்த நடனத்தின் ஆளுநர்களை விட ஆமத வைத்து அதை பார்த்துக் கொண்டு எங்களோட தூர தேசத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றாங்க மனப்பான்மை கற்பிப்பவர்களுக்கு மட்டுமே. இடையில்தான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய பாராட்ட கொடுக்க முகம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நம்ம பிள்ளைகள் நன்றாக ஆட, நம்ம பிள்ளைகள் நன்றாக பாட, நம்ம பிள்ளைகள் துணிச்சலாக தங்களை அரங்கேற்றிக் கொள்வதற்கான அந்த ஆயத்தத்தை செய்கிறார்கள். பணம் கொடுத்து செஞ்சாங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. பணம் கொடுத்தா எல்லாரும் செஞ்சிருவாங்களா சார்? அடுத்த கட்டத்துக்கு போகும், எல்லாரும் செய்ய முடியுமா சார்? அப்ப என்ன, பணங்கிறது பொருட்டே இல்லை. அப்படி அழகான மாணவர்களுடைய கல்வி இருக்கிறது. அதுவும் சிலம்பாட்டம், என் மனைவி சிறப்பாக சிலம்பாடுவார். இந்த சிலம்பாட்டத்தை ஆகிய அந்த பெண்கள் லாபகமாக ஒரு ஆண்மையின் ஆளுமைக்கு நிகராக அந்த சிலம்பை சுழற்சிய விதம் என்பது இன்னும் வீரன் தமிழ்ச்சரின் எச்சமும் நிச்சம் இந்த மண்ணை உயிரோடு இருக்கிறதை பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கும். அடிக்கடி சக்தியை காதல் சொல்லுவார், இதெல்லாம் மக்கள் விரும்புவாங்கன்னு, அதனாலதான் இந்த நாடகம் சொல்லுவார். நான் சொல்லுவேன், நானே விரும்புவேன். கலைதான் முதல் படிப்பு, கலைதான் முதல் கலாச்சாரம், கலைதான் நம்மளுடைய நாகரிகம், கலைதான் நம்மளுடைய அடையாளம், கலைதான் நம்மளுடைய பாராட்டு, கலைதான் நம்மளுடைய ஒப்பாரி. பாராட்டி தொடங்கி ஒப்பாரியில் முடிந்து விடுகிறது எல்லாம் கலைகளால் நிரப்பப்பட்டு கிடக்கிறது என்பதற்காக அதை அழகாக அரங்கேற்றீர்கள். இது எல்லாமே ரொம்ப வியப்பா இருக்கும். சரி, சொல்லிக் கொடுக்கிற முறை எனக்கே வியப்பு தான். என்னன்னா, அதுக்கு ஒரு பாடம் நடத்த போறவங்க வந்து எப்படி இந்த போர்டை தூக்கி மேலே வச்சுன்னு ஒரு பயம் வருவீங்களா? ஆஹா, பாடம் நடத்த போறாங்களா அப்படின்னு வரும் இல்லையா? அப்படிதான் எனக்கும் வந்துச்சு. ஆனா சக்தி கொண்டாந்து வச்சுட்டு பாடம் நான் நடத்தல, என் பசங்க நடத்துவாங்க சொன்னாங்க. வீதம் பாராட்டக்கூடிய. ஏன்னா கற்றுக்கொண்ட வித்தையை கற்றுக்கொண்டவர்களையே வித்தை காட்ட செய்து கொண்டு பாராட்டுவதற்கான திறனை வெளிக்காட்டுவது என்பது பாராட்டக்கூடியது. அதை நீங்க கவனிச்சுன்னா போதும், யார் நல்ல ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒரே ஒரு மாணவரோ 2 மாணவரோ மட்டும் தன்னுடைய விடையை தவறு செய்திருந்தார். ஆனால் ஒரு காலம் அதை தவறு என்று சக்தி சொல்லவே இல்லை, நல்ல முயற்சி என்றார். இதுதான் ஒரு ஆசிரியர், ஒரு கற்பிப்பவருடைய மிகப்பெரிய தகுதி. ஏனென்றால் இங்கே எல்லாரும் சரியாக இருக்கவே முடியாது, இருக்கணும் என்று தெரியப்படுகிறது. இருக்க முடியாது, இருக்க கூடாது. யார் யாருக்கு யார் சரியாக இருக்கணும்? நான் எனக்கு சரியா இருக்கணும், நீங்க உங்களுக்கு சரியா இருக்கணுமே தவிர நான் உங்களுக்கெல்லாம் சரியா இருந்தா எனக்கு கெட்டவனா இருக்கு. நீங்க எல்லாத்துக்கும் சரியானதுன்னா உங்களுக்கு நீங்க கெட்டவரா இருப்பீங்க. நீங்க யார் யாருக்கு சரியா இருக்கணும்? நான் எனக்கு, நீங்க உங்களுக்கு. ஒவ்வொருத்தரை ஒப்பிடக்கூடாது என்பதற்காக ஒரு கதையை சொன்னார் சகோதரி. யாரையும் யாரோடையும் ஒப்பிடவே ஒப்பிடாது. காரணம், அவனவனுக்கு ஒரு சிந்தனை, அவனவனுக்கு ஒரு கனவு, அவனவனுக்கு ஒரு பயணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுல யாரும் தலைக்காது. சமீபத்தில் கூட
கூட ஒரு தொலைக்காட்சி தொடர்ல சொல்லியிருக்கேன், குழந்தைகள் உங்கள் மூலியமாக பூமிக்கு வந்தார்களே தவிர உங்களுக்காக வரவில்லை. அதுல முதல்ல என்ன மாதிரி என் குழந்தை என்னால முடியாது, உங்களால முடியாதுன்னா கவுங்க உட்காந்துருக்க, அதால முடிஞ்சது செய்யுது, அவ்வளவுதானே. எங்க அம்மா அப்பாவை பற்றி கவிதை எழுதும்போது நான் எழுதியிருக்கேன். முதல் அத்தியாயமா முதல் அத்தியாய புத்தகத்தை எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, முதல்ல திட்டிருக்கேன், உங்களுக்கு ஆசையாக இல்லை, அதனால் என் முதல் குழந்தையாக பெறவில்லை. உங்களுக்கு மேல் ஆசை இல்லை, அதனால் முதல் குழந்தையாக பெறவில்லை. உங்களுக்கு மேல் பிரியவில்லை, அதனால் இதை செல்லமாக வளர்க்கவில்லை. இப்படியே எட்டு திட்டிட்டு வந்துட்டு கடைசியில் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லுவேன். எது எப்படியோ நான் என்ன செஞ்சாலும் நீங்க சும்மாவாக இருந்தீங்க, அதற்கு நன்றி, அவ்வளவுதான். ஏன்னா எங்கேயா அந்த தடை போட்டுருந்தாங்க, என்னுடைய தொடர்ந்து இருக்கும் இல்லையா. எனக்கு தெரியாதது என் தலைவரை செய்ய துணிச்சுட்டார் என்றால் ஓடி பார்க்கட்டுங்க, விழுந்து பார்க்கட்டுங்க, விழுந்ததுக்கு பிறகு எழுந்துதானே ஆகணும்னு வேடிக்கை பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். ரணம் வரும், காயம் வரும், தடைகள் வரும், விழுந்து கொண்டே இருப்பான். எது வரைக்கும் விழுவான்னா தொட்டா விழுந்துருவோம்னு தெரியாத வரைக்கும் விழுவான். அதுதான் 60 வருடம் 70 வருடம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காக 6 வயசு வரைக்கும் விழுந்துன்ற எதையோ உடச்சிக்கிட்டு மண்ணையோ கையோ தாழ விழுந்து தோத்த அழுது சிரிச்சு தண்ணீர் சிந்தி வெளியே வரட்டும். ஏனென்றால் விளையாட்டாக இவன் கற்றுக்கொள்வதுதான் 60 வருட காலம் அவனை வழிநடத்த போகிறார். நீங்க சொல்லுகிற பாடம் இல்லை. நான் அடிக்கடி சொல்ல நண்பர்களே, கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சொல்லுவேன், கல்வி உலகத்தை கற்றுத்தரும், உலக வாழ்க்கையை கற்றுத்தரும். நாம் தான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி வேறு, வாழ்க்கை வேறு. கல்வி என்பது அறிவதற்கு, புரிவதற்கு, தெரிவதற்கு, வாழ்வதற்கு இல்லை. வாழ்க்கை வேறு, கல்வி வேறு. இந்த உலகத்தில் பல்வேறு கலாச்சாரங்களை கல்வி கொண்டு வருவதற்கு கல்வி தேவைப்படுகிறது, மொழி அறிவு தேவைப்படுகிறது, நம்முடைய இலக்கம் கலாச்சாரத்தை பிறரிடம் கொண்டு போய் விதைப்பதற்கு தேவைப்படுகிறது. ஆனா வாழ்க்கைங்கிறது தியரி இல்லை, பிராக்டிகல். இன்றைய கல்வி முறைகளை பிராக்டிகலே இல்லை. இந்த கல்வியில பிராக்டிகலே கிடையாது. நம்ம என்ன செஞ்சோம்னா, முதல்ல சேரும் போது இவன் ஃபுட்பாலை கையில் எடுத்துட்டானா அப்ப இவனை ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆக்டர் நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. அவனுக்கு முத கிடைச்ச விளையாட்டு பொருள் ஃபுட்பாலாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு முத கிடைச்சது ஒரு சிலம்பம் குச்சியா இருக்கும், அவனுக்கு முத கிடைச்சது ஒரு கம்ப்யூட்டரா இருக்கும். அதற்கு பிறகு ஒரு காலகட்டம் கழிச்சு ஒரு முடிவு எடுக்கும் குழந்தைகள், அது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும். எப்ப தெரியல தன்னால முடிவு எடுக்கும். என்றைக்கு ஆடை மாற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வீட்டில் இருப்பதற்கு தெரியாமல் அறைக்குள் சென்று ஆடை மாற்ற வேண்டும் என்று என்றைக்கு ஒரு குழந்தைக்கு சிந்தனை வருகிறதோ அன்றைக்கு அது முடிவெடுக்க ஆரம்பிச்சுவிட்டார். புரியுதா? நாம என்ன பேசணும் உங்களுக்கு புரியுதா? ஒரு குழந்தை உடை மாற்றுகிற போது அடுத்தவர்கள் பார்க்கக்கூடாது என்று என்றைக்கு உணர்கிறதோ அன்றைக்கு சுயமாக முடிவெடுக்க தொடங்கிவிட்டார்கள். தன் தேவை என்னவென்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்பதுதான் நீங்க முடிவு பண்ணிக்கணும்னு சொன்னோம். ஆனால் காலத்தின் சூழல் அவர் குழந்தையாக உடை மாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அந்த குழந்தை எப்படி மாற்றுங்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. ஆனாலும் மதுக்கடைகளினோட விருது இது நடந்திருக்கிறது. அதை மறந்துட்டு அர்த்தம் நானே யாரேனும் சிறு தவறு செய்தால் அதே மேடையில் நின்று கேள்வி கேட்கக்கூடியவர். எனவே அவருடைய இயலாமையும் அவருடைய ஆதங்கமும் அவரை பொறுத்தவரைக்கும் நியாயம். முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் சொன்ன இல்லையா, யாருக்கு யார் சரியா இருக்கணும், அவருக்கு அவரு, எனக்குன்னா உங்களுக்கு நீங்க, இவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாகவும் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியும் யாராலையும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாதுங்கிறது என்னுடைய தீர்மானம். எனவேதான்
இப்பயும் சொல்றேன், ஒரு காலம் என் தலைமுறைகளிலோ ஒரு காலம் எனக்கு கிடைக்காதவற்றை இன்னொருக்கு கிடைக்க கூடாது என்ற ஒரு காலம் நாங்கள் யோசிப்பதில்லை. காரணம், எத்தனையோ வேலைகளை கடந்து வந்திருக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்லி வந்தேன்? முக்கியமான ஒரு காரணம், இந்த பயிற்சிக்கு சக்தி பேசும்போதும், சக்தியுடைய சகோதரி அன்பு சகோதரி சுதா பேசும்போதும் ஒரு வார்த்தையை அழுத்தமாக பதிவு செய்திருந்தார்கள் நண்பர்களே. எங்களுடைய முக்கியமான ஹீரோக்களில் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப அந்த பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கு எல்லாமே தொழிற்கூடங்களாகவும் வியாபார கூடங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஈகோ இல்லாம, எங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்காதத நீங்க சொல்லி கொடுத்துற போறீங்களான்னு சொல்லி இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் நினைச்சிருந்தா இத்தனை பேரு இந்த பயிற்சிக்கு வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எங்கெல்லாம் எது கிடைத்தாலும் தன் பிள்ளைகள், தன் குழந்தைகள், தன்னுடைய மாணவர்கள் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பள்ளிக்கூடங்கள் தன்னுடைய வாசல்களை திறந்து வைத்து வழியளித்தார்கள் அல்லவா? அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறார். அதனால இத்தனை குழந்தைகள் இங்கே வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எங்க பள்ளிக்கூடத்து பையனை நல்லா படிக்கிற பையனை இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு உதவ மாட்டாங்க, சரிங்களா? ஏன்னா அந்த ஒரு பையனை வச்சு 100 பையனை சேர்ப்பாங்க அந்த பள்ளிக்கூடத்தை. இது நம்ம நேரா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க இல்லை, என் மாணவன் எங்கு என்ன நல்லது கிடைச்சாலும் போய் கற்றுக்கணும்னு சொல்லி அனுப்புற அந்த களம் இருக்கு இல்லையா? நிஜமா இந்த பயிற்சிக்கு தன் மாணவர்களை அனுப்பி வைத்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்திற்குத்தான் என்னுடைய முதல் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். இரண்டாவது, ஏதாவது வேலை கிடைக்குமா, அதுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இருக்கலாம். ஏதாவது ட்ரைனிங் போனா நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா தன் பிள்ளைகளை அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆனா இது எதுவுமே இல்லை. பாடம் வேறு, அறிவு வேறுங்கிறத உணர்ந்து கொண்டு அத்தனை பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை வந்து அதிகமாக சிந்திக்க வேண்டும், மிக வேகமாக சிந்திக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிக்கு நீங்க அனுப்பி வைத்தீங்க இல்லையா? உண்மையிலேயே இவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மையோடு இருக்கிற இந்த தாய் தந்தைகளுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றனர். ஏன்னா நீங்க அனுமதிக்காட்டியும் பள்ளிக்கூடமும் அனுமதிச்சிருக்காது. பள்ளிக்கூடம் அனுமதிக்கிறோம்னா குழந்தைகளும் வந்திருக்க மாட்டாங்க. நண்பர்களே, எவ்வளவு வேகமாக வந்து அந்த கணக்கு சொல்லும்போது, அந்த கணிதத்தோட பிரித்து சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பயிற்சி நாம படிக்கிற காலத்துல இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்ப ஒரு கணக்கு போடுறதுக்கு அவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் இவ்வளவு துரிதமாக இந்த பயிற்சி மிக அழகாக இங்கே கட்டமைத்து இத்தனை மாணவர்களையும் இங்கே ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய பயிற்சியை இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால், எனக்கு இடையில கேட்டு எனக்கே தெரியாது. ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, ஏதோ ஒரு ட்ரெயினிங் நடத்துறாரு, ஏதோ பள்ளிக்கூடத்தில் வந்து சிறப்பு பயிற்சி நடத்துறாருன்னு எனக்கு தெரிய தவிர, இன்னைக்கு கேட்ட பிறகுதான் எனக்கு வியப்பாக இருக்கின்ற நண்பர்களே. ஏறத்தாழ 16 வருடங்களாக இந்த பணியை ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே, சாதாரண 10 பேர் 20 பேர் ஆரம்பிச்சது இன்னைக்கு ஏறத்தாழ 25 பள்ளிகளில் தன்னுடைய பள்ளிக்கூடத்தை ஒத்துழைப்போட ஒரு மிகப்பெரிய கூட்டத்தையும் மிகப்பெரிய தலைமுறைகளையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார் சக்தி. அப்படிங்கும்போது பெரிய வியப்பாக இருக்கிறது. நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஒருத்தரால ஒரு வேலை செய்ய முடியாதுன்னு இல்லவே இல்லை. தெரிஞ்சவன் உடனே செய்வான், தெரியாதவன் கற்றுக்கிட்டு செய்வான். அவ்வளவுதான். தெரிஞ்சவன் உடனே செய்வான், தெரியாதவன் கற்றுக்கிட்டு செய்வான். இங்க எல்லாராலும் எல்லாம் முடியும். ஆனால் எவன் உதவி செய்கிறானோ அவனே வெற்றியாளன். எவன் உதவி செய்கிறானோ அவனே வெற்றியாளன். அந்த வெற்றியாளராக கொண்டு வருவதற்கு தான் நிமிட கணக்கு தீர்வுகளை இந்த அபாகஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நிமிட கணக்கு எவ்வளவு ஸ்பீடு! ஒரு மிகப்பெரிய மாநில ஆய்வு சொல்கிறது நண்பர்களே, உலகில் உள்ள எல்லா தொழிலையும் கற்றவர், உலகில் உள்ள எல்லா மொழிகளையும் கற்றவர், உலகில் உள்ள எல்லா கலையையும் கற்றவருடைய மூளை வெறும் 18% மட்டும்தான் உபயோகப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது என்றால், மீதி யோசிச்சு பாருங்க, 82% மூளை உபயோக 18%. அப்படிதான் எல்லாமே தெரிந்த ஒருத்தருடைய மூளை வெறும் 18% தான் பயன்படுத்தி இருக்கிறது என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் படித்ததை விட வகுத்து கொள்கிறேன். அப்ப
இந்த மூளைக்குள்ள எவ்வளவு செலுத்தலாம். பொதுவாக மூளை தான் நம்மளை விரட்டும், ஆனால் அபாகஸ் மட்டும்தான் மூளையை விரட்டிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிந்தனை தான் நம்மளை விரட்டும், ஆனால் அந்த சிந்தனையை விரட்டுவதற்கு ஓடு 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 ஓடிட்டு இருக்கான். உண்மை காரணம், இந்த லைஃப் எப்படி தெரியலா, இந்த யூட்டன் போடவே முடியாது, ரிஹர்சல் பார்க்கவே முடியாது, எல்லாத்தையும் கைக்கு வந்த பிறகு வாழவே முடியாது. ஓடும்போதே வாழ்ந்துக்கணும், ஓடும்போதே சிரிச்சுக்கணும், ஓடும்போதே ஜெயிச்சுக்கணும். இங்க எதுவுமே நோ ரிஹர்சல், நோ யூட்டன், நோ எதுவுமே ஒரு கேட்கவே முடியாது. அப்பேற்பட்ட லைஃப்ல கிடைக்கிற 50 செகண்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1 மணி நேரம் கழிச்சு இந்த பூமியில என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? ஆனா நம்ம 1 வருஷத்துக்குள்ள ப்ரோக்ராம் போட்டு உட்கார்ந்து கொஞ்சம் உணவு புத்திசாலிட்டாங்க. இறைவன் மிகப்பெரிய வியப்பு இருக்கிறது என்ன தெரியல, இந்த மனுஷ பொருள்களுக்கு 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா 10 வருஷத்துக்குள்ள ப்ரோக்ராம போட்டு உட்காந்துருக்கான். இதை யாரா கற்றுக் கொடுத்தாங்களாம், வியப்பா இருக்கு. ஆமா இல்ல, என் புள்ள 17வது வயசுல நீ சம்பாதிக்கணும், 22வது வயசுல கல்யாணம் பண்ணணும், 28ல குழந்தை பிறக்கணும், என் பேசி கல்யாணத்தை ஆகும்போது எனக்கு ஏறத்தாழ ஒரு 54 வயசு இருக்கும் பிளானிங் இருக்கும். இல்ல 1 மணி நேரம் வச்சு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்ப மானோட சிந்தனை எவ்வளவு அழகாக எது நடந்தாலும் சரி வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து தீர்த்துவிட வேண்டும் என்றுதான் இன்னைக்கு ஓடி கொண்டிருக்கும். எது கிடைக்காம கத்துக்கிறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு உங்களுக்கு எனக்கு கிடைக்கல, ஆனால் நம்ம தலைவர்களுக்கு கிடைக்கிறது. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். நிஜமாவே இது தெரிஞ்ச ஒரு நிறுவனம். என்னுடைய அன்பு சகோதரனுடைய கட்டளையை நான் வந்திருக்கேன் சொல்லவே இல்லைங்க. எனக்குலாம் நிறைய ஆசை, நிறைய படிக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்குலாம் 5வது ஏபிசி கொடுத்தாங்க. உங்களுக்கு என்னால் ஆங்கில புலமை கூட கிடையாது. ஏதோ பேசுவோம், ஏதோ புரிஞ்சுக்குவோமே தவிர, ஏன்னால் இன்றைக்குள்ள தலைவர்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது எல்லாத்தையும் பயன்படுத்த சொல்லுது. அதுங்களுக்கு என்ன பிடிக்குமோ கற்றுக்கட்டும். ஆனால் அதை மீறி சகோதரி சொல்லுகிற ஒரு விஷயத்த சொன்னாங்க, நாங்கள் எப்படி தெரியுமா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு ஏன் அந்த விளக்கம் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கேட்டேன். இல்லை சார், எல்லா குழந்தையும் பரிசுதாக வேண்டும் என்று எல்லா பெற்றோரும் விரும்புகிறார்கள். எங்கே நம்ம யாரும் ஏமாற்றினோ இல்லை ஓரவஞ்சகமான ஒரு முடிவை எடுத்து விடுகிறோமோ என்று அவங்க நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக நண்பர்களே, சகோதரிகளே, தாய்களே, தந்தைகளே, உலகத்தில் நிரந்தரமற்ற 2 வார்த்தை வெற்றி, தோல்வி. நிரந்தரமில்லாத வார்த்தை, நிரந்தரமில்லாத வார்த்தை. இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். எவன் ஜெயிக்கிறான், எவன் தோற்கிறான் தெரியவே தெரியாது. அந்த நிமிடம் அது நிகழும். அது இளைப்பாறை மட்டும்தானே தவிர நிகழ்வது அது நினைப்பது இல்லை. ஒருவர் தோற்றால் வாழ்க்கை முழுக்க தோற்றுக்கொண்டே இருப்பது இல்லை. ஒருவர் வென்றால் வாழ்க்கை முழுக்க வென்று கொண்டே இருப்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கும். நிலையற்ற அந்த 2 வார்த்தைக்காக நிலையான வாழ்க்கையை இழுத்துவிடக் கூடாது. நிலையற்ற 2 வார்த்தை எது தெரியுங்களா? வெற்றி இயங்கிக் கொண்டே இருப்பது, செய்து கொண்டே இருப்பது, ஓடிக்கொண்டே இருப்பது. ஓடுவரையில் வெற்றி நிச்சயம், ஓடு நிறுத்தாது. என்னுடைய பாட்டு தேடும் வரையில் வாழ்க்கை நிச்சயம், தேடுதல் நிறுத்தாது. வாழும் வரையில் வாழ்க்கை நிச்சயம், வாழ்தலை நிறுத்தாது. வாழ்தல் என்பது வசதியோடு மட்டுமில்லை, தண்ணீர் புன்னகையும் கலந்தது வாழ்க்கை, துன்பமும் இன்பமும் நிறைந்தது வாழ்க்கை, மேடு பள்ளத்தில் ஓடி விழுந்து எழுந்திருப்பது வாழ்க்கை. நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கு அப்படிங்கும்போது அதுதான் வாழ்க்கையை தவிர வசதியோடு இருப்பதும் எல்லாத்தையும் அபகரித்துக் கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல. அப்படி உள்ளவனால வாழவே முடியாது. பசின்னு ஒண்ணு இல்லைன்னா உங்களால எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. அப்ப ஒரு பசி இந்த மனிதரை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. அதுதான் தேடுதல், அதுதான் ஓடுதல், அதுதான் சேகரித்தல், அதுதான் பாதுகாத்தல். இப்படி நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த துரிதமான வாழ்க்கையில் ஓடுகிற வேகத்தில் நாம் பிள்ளைகளை வேகப்படுத்த வேண்டியிருக்கிறது என்றால் பிள்ளைகளை அல்ல, அவர்களுடைய மூளைகளை வேகப்படுத்த வேண்டியிருக்கிறது. விரைந்து செய் என்று ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 100 பேர் ஓடுகிறார்கள் என்றால் 200 மீட்டர் 100 பேர் ஓட தகுதியானவர்கள் தான். ஆனால் 100 பேருமே முதலாவதாக ஓடுவது என்பது அவருடைய திறனை பொறுத்தது. ஒருவர் ஓடிவிட்டால் மீதி 99 பேர் தோற்றதாக அர்த்தமில்லை, வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது என்று அவ்வளவுதான். கண்ணதாசன் கலந்து
கொண்ட கவியரங்கத்தில் முதல் கவியரங்கத்தில் கண்ணதாசனுக்கு கிடைத்தது 4வது பரிசு நண்பர்கள். முதல் 3 இடத்தை பிடித்த கவிஞர்கள் யார் என்றே தெரியும். 4வது பரிசு பெற்ற கண்ணதாசன் தான் இன்னைக்கு பாடத்தால் எடுக்க முடியாத காவிய வெறும் காவிய கவிஞனாக மக்கள் கவிஞனாக இன்னைக்கு வாழ்க்கையை தீர்த்து எழுதிவிட்டார். எங்கே வெற்றி பெற்ற 3 பேரை காணவில்லை என்று நாம் யாராவது செய்திருக்கிறோமா? தோற்ற ஒருவன்தான் வெற்றியாளராக நிலைத்திருக்கலாம். எனவே வெற்றி பெறாத குழந்தைகளையோ பரிசு பெறாத குழந்தைகளையோ ஆகாதவர்கள் சொல்லிவிடாதவர்கள் அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பிக்கை. ஏனென்றால் வெற்றி தோல்வி இரண்டும் நிரந்தரமற்ற 2 வார்த்தைக்குள் நிரந்தரமாக போகும் தலைமுறைகளை குறைத்துவிட வேண்டாம். எனவே செயல்பட வேண்டும் என்று சிந்திப்பதும் அந்த சிந்தனையை செயலாக்குவதற்காக நாம் முயற்சி கொண்டால் வாழ்க்கையாக அமைகிறது. அதை மிக அழகாக இன்றைக்கு பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிறது. இது அவர்களுக்கு கொடுக்கிற விளம்பரம் இல்லை. நான் பார்த்த கல்வியர்களில் ஒரு நிறைவான ஒரு கல்வி விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு தலைமுறைகளின் புதியத்தை பார்த்திருக்கிறேன். அந்த தலைமுறைகளை ஆராதிக்கிற ஆசிரியர் பெருமக்களை பார்க்கிறேன், கல்வி நிறுவனங்களை பார்க்கிறேன், பெற்றோர்களை பார்க்கிறேன். அதுக்கு ஒத்துழைத்த அந்த அபாகா செல்வத்துடைய டீமை பார்க்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மாதிரி கைகோத்து எல்லாத்தையும் விளையாட்டா கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போயும் சொல்றேன், விளையாட்டா கற்றுக்கிறது மட்டும்தான் மூளையில இருக்குமே தவிர நீங்க வேண்டும் என்று கற்றுக்கிறது நினைக்காது. திட்டமிடாமல் வாழ்க்கையை வாழ்வோடு உறவாக ஓடிக்கிட்டே இருக்கும்போது வாழுங்க, வாழ்ந்துகிட்டே ஓடுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். நமக்கு கிடைக்காத நம் தலைமுறைகளுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு எல்லா வாசலையும் திறந்து விட்டு முடிந்தவரை அவர்கள் நிழலாக பின்தொடர்வோம். நீங்கள் வழிகாட்ட வேண்டாம். அவரவர் வழியை அவர்கள் தேர்ந்தெடுக்கட்டும். நிழலாக ஓடிக்கொண்டே இருப்போம். எங்கேயாவது நம் பிள்ளைகள் தடுமாறினால் ஒரு கை கொடுத்து தூக்கி விடுவோம். அந்த ஒரு கணத்திற்கு மட்டும்தான் நீங்கள் பிள்ளைகள் பின்னால் கவனிக்க வேண்டியிருக்கிறதை தவிர அவரவர்களுக்கான பாதையை அவரவர்களுடைய கால்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. அதற்கு அற்புதமான பாதையை அபாகா திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த தலைமுறைகள் வருங்காலம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இப்போதே இந்தியா எல்லா துறையிலும் முன்னோடி கொண்டிருக்கிறது. தலை நிமிர்ந்து சொல்லலாம். இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகத்தில் மட்டுமல்ல பூமி பந்தின் வேகத்தில் எங்கள் மாணவர்கள் எங்கள் தலைவர்கள் ஓடத்தான் போகிறார்கள், சிந்திக்கத்தான் போகிறார்கள். அதற்கான விதைகளாக இந்த குழந்தைகளை பார்த்து விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள், வேலை அமைத்துக் கொடுங்கள், வளரட்டும், காய்க்கட்டும், பூக்கட்டும், கனிகட்டும், வாழ்க்கட்டும். நன்றி.